சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி எப்போதும் வாழ்வோர் கலக்கத்திலே எப்போதும் வாழ்வோர் கலக்கத்திலே ஒரு பொழுது உள்ளுக்குள்ள கல்லறவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி வெற்றி வெற்றி இன்ற பிறகு நிலை குப்பை தொட்டி குப்பை ஒரு பெருமழையாசி இது 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 கொள்ள கொள்ள ஆனாலும் மெழுகுவர்த்தி அவரு ஆர்வ கோளாறுல போயிட்டே இருக்காரு. ஆனா ஒருத்தரை மாட்டே என்னடா என்ன உன் பங்காளி எல்லாம் இப்படி பறந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, உன் பங்காளி எல்லாம் இப்படி பறந்துகிட்டு இருக்காங்களே என்ன? அந்த ஆளுகிட்ட என்ன 19 புராணம் தான் தெரியுமா? ஒரு 2 புராணம் சேர்த்து சொல்லக்கூடாதா? 19 தான் படிச்சிருக்கானா? ஒரு 19 புராணம் தான் சொல்லி ஒரு 2 புராணம் சேர்த்து சொல்லக்கூடாதா? அப்பா சொல்ற மாதிரி ஒரு 35 இல்ல ஒரு 40 இல்ல ஒரு 18 48 புராணமாச்சும் சொல்லணுமா இல்லையா? பாரு புடிச்சிடவா? சரி சரி, ரொம்ப கோபமா இருக்கேன் வேற. மண்ட மேல சாமி அலையா, மண்ட மேல கொண்ட போட சாமி அலையா, ஒண்ணு சொல்ல மாட்டேன். அந்த வயல வர சொல்லு, அவரை வர சொல்லுங்க, போய் வர சொல்லுங்க. பாவம் சத்தினீரும் அவன் இருமேனி பவளீரும் அவன் செவ்விதழே பச்சை நீரம் அவன் திருமேனி பவளவீரம் அவன் செவ்விதழே மஞ்சள் மூலம் அவன் மேனி மஞ்சள் முகம் அவன் தீனி முகம் வெண்மை நீரும் அவன் நீரு உள்ளம் மஞ்சள் முகம் அவன் மேனி முகம் வெண்மை நீரும் அவன் நீரு உள்ளம் பலர்களிலே பலரும் திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல மரங்களே திருமாலவன் வருணை மணமணங்களே பலர்களிலே பல
நேரம் கண்டே. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ரெஸ்ட். ஆமா, போயிட்டு ஒரு காலைல விடிஞ்சோட வாங்க. ஏய் ஆமா. ஒண்ணு ஒருத்தருக்கு இடையில வந்து கதவு தட்டக்கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியுமா? நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன்னா எங்க தாத்தா ரொம்ப ஆசைப்பட்டார். எங்க தாத்தா உண்மையிலே ரொம்ப ஆசைப்பட்டார். அவரோட 2வது நினைவு அஞ்சலி இன்னைக்கு. ஆமா, ரொம்ப எனக்கு அடி இந்த அவரு ஆசைப்பட்டிருக்காரு நகைத்துறைக்கு வரணும்னு. அவருனால முடியலைங்கிறதுக்காண்டி எனக்கு அழகு பார்த்தாரு. இன்னைக்கு அவரோட நினைவு அஞ்சலி. ஆமா, டேய் போ போ போடான்னு போடா 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 போயிட்டோம் போயிட்டோம். டேய் அங்க போடா போடா போ தெரியா ஒரு டைம் தான் சொல்லு. ஆமா, அவர் சொல்றாருல, நீ போக மாட்டீங்களா? எங்கனே உட்காந்துருக்கீங்க? போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் அன்னைக்கு. அப்படியா? அங்கே போனா ஏற்கனவே ஒரு ஆள் உட்காந்துருக்கேன் அங்கே. அப்புறம் நான் அவனும் முட்டிக்கிட்டு கிடந்து அப்புறம் பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்படியா? அப்புறம் நீ முன்னால போறதா நான் முன்னால போறதா ஆகி போச்சு. அவன் போகணும்னு சொன்னா பயமா இருக்கு. அப்படியா? சரி, நான் சொல்றேன், நீங்க போயிட்டோம். கேட்போம் கேட்போம். கையில கம்பு இருக்குல்ல, அந்த திமிர்ல பேசுவாரு. ஆமா, விட மாட்டேன். போயா ஏய் போய் போயிட்டோம் போயிட்டோம். ஓய்வு உங்களுக்குலாம். ஐயோ அம்மா எல்லாம் சத்தம் கேட்க வந்தாதியா செஞ்சிடுறேன். ஆமா, யாரு சொல்லி கொடுத்துட்டு போக நம்ம இந்த பாத்து எப்படி நடந்துக்கணும்னு. வாங்க அண்ணே. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆஸ்பத்திரியில இருந்தா வந்தேன். வீட்டிலேயே அனைவரும் நலமா? நல்லா இல்லாட்டி ஆஸ்பத்திரியில கூட்டி போய் பார்க்க போறீங்களானே. தாய் தந்தரி அனைவரும் நலமா? நலமா இருக்காக இல்ல உங்களுக்கு என்னன்னு. பொண்டாட்டிகள் அனைவரும் நலமா? பொண்டாட்டிகள் 4 பேரும் நலமா இருக்காளுங்க, இல்ல நலமா இல்லாம இருக்காளுங்க. பொண்டாட்டிகள் 4 பேரா? ஏன் பத்தலையா? இல்ல, பொண்டாட்டிகள் நலமா அப்படின்னு 4 பேர் பொண்டாட்டி அப்படிங்கிறீங்களே. எனக்கு திறமை இருக்கு. என்ன திறமை இருக்கு? என்ன திறமை இருக்கு? உடம்பு ஆக இருக்கு, திறமை இருக்கு. அப்ப பொண்டாட்டிகள் நலமா அப்படின்னு கேட்டாக்க 4 பொண்டாட்டிகள் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு வேந்தபடியார் சொல்லி கொடுத்த திறமை இருக்கு, தெம்பு இருக்கு, பல வித்தைகளை கை வச்சிருக்கேன். பல வித்தைகள். ஆமா, கையில வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமா, வித்தை கத்து கரைச்சு குடிச்சிருக்கீரோ? பல வித்தை. அப்படியா? சரி, அப்ப பொண்டாட்டிகள் நலமான்னு கேட்டதுக்கு 4 பொண்டாட்டி நல்லா இருக்கா அப்படின்னீங்களே. அப்ப பொண்டாட்டிகள் அப்படின்னா என்ன? பொண்டாட்டிகள் அப்படின்னா என்ன? கல்லு தெரியாதா உங்களுக்கு? கல்லு தெரியாதா? அப்ப நான் ஏன் கல்லு போட்டேன் பொண்டாட்டிக்கு? உன் பொண்டாட்டிக்கு நான் ஏன் கல்லு போட்டேன்? ஏன் பொண்டாட்டிக்கு நீ காயா கல்லு ஓடுற? ஆமையா? ஏ, கல்லு போட்டானே ஒரு மரியாதைய. எது ஏன் முண்டாட்டிக்கு நீங்க கல்லு ஓட்டியன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஏன் முண்டாட்டி அதே என்னடா கல்லு ஓடுற? இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் தொடர்பா இருக்குமோ? கேட்க மாட்டாங்க. தொடர்பு கிடையாது. உனக்கு புரியுதா இல்லையா? என்ன? இப்ப உங்க பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து நான் வந்து பேசுனேன். இப்ப கல்லுனா பன்மை. இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து வர்றீங்க, அவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மரியாதையா இருக்கும். அவன் வர்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மரியாதை இல்லாம இருக்கும். ஆமா, அதுவே அவர்கள் வருகிறார்கள் அப்படி சொல்லி பாருங்களே, ரொம்ப மரியாதையா இருக்கும். அது பொண்டாட்டின்னு நான் சொன்னா மரியாதை குறைவா இருக்கு, மொட்டையா சொன்ன மாதிரி இருக்கும். அதனால பொண்டாட்டிகள் அப்படின்னு மரியாதையா சொன்னேன். நீங்க ஆமாங்க பொண்டாட்டிகள்னு. ஆமாங்க. கல்ல போட்டு மரியாதையா? ஆமாங்க. இவங்க மரியாதை கொடுத்துட்டாலே ஏன் பொண்டாட்டிக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கறது? ஆமாங்க, உங்க பொண்டாட்டிக்கு நான் மரியாதை தரேன், இதுதான் தப்பு இருக்கு. எதுக்கு உங்க மரியாதை நாங்க கேட்கலையே? மரியாதை கேட்கலையா? சரி, மரியாதை உங்களுக்கு கிடைக்காது. அப்படி ஆகட்டும். இதெல்லாம் கூட என் இடத்துக்குள்ள நீ வந்திருக்கீங்க, யாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஏத்தியா உங்க இடம்? இதுதான் ஏன் இடம்? எப்படி சொல்லலாம் உன் இடம்னு? இது ஏன் இடம்? இது எப்படி உங்க இடங்கிறிய? இது ஏன் இடம்? நான் அத்தாச்சி வச்சிருக்கேன்ல. ஏய், அத்தாச்சி வச்சிருக்கியா? ஆமா. என்ன அத்தாச்சி வச்சிருக்க? அத்தாச்சி நான் தான் வச்சிருக்கேன். நெசமாவா? ஆமா. நீ தானே வச்சிருக்க? ஆமா. இப்ப எங்க இருக்கு? இப்ப எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? எங்க அண்ணன்ட்ட இருந்துச்சு. என்னையா சொல்றா? உங்க அண்ணன்ட்ட இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு.
உங்க அப்பா கிட்ட இருந்துச்சா? ஆமா. அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா கிட்ட இருந்துச்சு. இப்ப நல்லா இருக்கா? ஏன் நல்ல இளமையா இருக்கு? நல்லா இருக்கா? பத்திரமா இருக்கா? பத்திரமா இருக்கு. எங்க வச்சிருக்கீங்க? வீட்டுல. வீட்டுலதான். எங்க வச்சிருக்கீங்க? பீரோல்ல. உள்ள வச்சிருக்கீங்க? ஆமா. பெட்டிக்குள்ள வச்சிருக்கீங்க? ஆமா. பத்திரமாகவே இருக்கட்டும். நீங்க அத்தாச்சி என்றால் இடத்துக்குரிய அத்தாச்சி இட்டு ஆவணம் அப்படி மகளே அத்தாச்சி. ஆமா. நீங்க என்ன அண்ணே முட்டாட்டி அத்தாச்சி நினைச்சீங்களா? அப்படி நான் சொல்லவில்லை, நீயா நினைச்சாதான் உண்டு. அப்ப இடம் வந்து உன் இடம் அப்படிங்கிறிய. அப்ப உன் இடத்துக்குள்ள யார் வந்திருக்கா? நீங்க வந்திருக்கீங்க. உன் இடத்துக்குள்ள இப்ப நான் வந்திருக்கேன். வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. உங்களுடைய குலப்பண்பும் கூட. ஆமா. அப்ப என்னை பார்த்து நீங்க வந்து வரவேற்றிருக்கணும். ஏன் வரவேற்கல? ஏன் வரவேற்கல? நீங்க யாருன்னு வந்தோடனே அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் வந்தோடனே நான் ஒரு டைம் தான் இல்ல வாங்க அப்படின்னீங்க. நான் வந்தோடனே வாங்க சாமி அப்படின்னீங்க. வாங்கங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. தெரியாத ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? உட்காருங்க. இல்லைங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க. பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க சொல்லுவோம் இல்ல? சொல்லுவீங்க. அப்ப வாங்க அப்படின்னீங்களே, சாமி வாங்க அப்படின்னா என்ன? எதை வாங்கிட்டு போனோம் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு போறேன். நாங்க எதையும் கொடுக்கற மாதிரி இல்லை. அப்ப வாங்க அப்படின்னீங்களே, அதுக்கு விளக்கம் என்ன? வாங்கங்கிறதுக்கு என்ன தெரியுமா விளக்கம்? என்ன? உங்க அம்மா உங்க கையில காசை கொடுத்து கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன வாங்குவீங்க? பொருள் வாங்குவேன். அப்ப வாங்குங்கிறது ஒரு பொருளை வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப என்னை பார்த்து வாங்க அப்படிங்கிறீங்களே, என்னை உங்களால வாங்க முடியுமா? உங்களுடைய இடத்துக்கு வந்திருக்கீங்களே, வாங்க அமருங்கிறதுக்கு முன்னாடி சொல்ற வாங்கன்னு சொன்னேன். உங்களை வாங்குறதுக்கு நான் சொல்லல. அப்ப நீ வந்து என்ன சொல்லிருக்கணும்? வாருங்கள் சாமி அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்ப ஐயா வரவேற்பு கொடுக்கல. எனக்கு மொட்டை நாக்கு, நான் அப்படித்தான் பேசுவேன். மொட்டை நாக்கா? ஆமா. உனக்கு மொட்டை நாக்கு. அப்ப உபசரிப்பு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? உபசரிப்புனா என்னன்னு தெரியாதா? என்ன? இப்ப உங்க காட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். இது வீடு கிடையாது, இது ஒரு கானகம். இந்த காட்டுக்குள்ள நம்ம 2 பேரும் நின்னுகிட்டு இருக்கோம். ஆமா. அப்ப இந்த காட்டுல என்ன விதைச்சிருக்கீங்க? விவசாய குடும்பம் தானே நீங்க? ஆமா ஆமா. என்ன விதைச்சிருக்கீங்க? திணை விதைச்சிருக்கோம். என்ன திணை? கருத்திணை, செந்திணை. அப்ப காட்டுக்குள்ள இருந்தாலும் உபசரிப்பு கொடுக்க முடியும்ல? அப்ப நான் இந்த காட்டுக்குள்ள நிக்கிறேன் அப்படின்னா திணை வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. போய் நான் வந்த உடனே அந்த திணைய புடுங்கி, திணைய புடுங்கி சரி என்கிட்ட கொடுத்துருக்கணும், உங்கள்கிட்ட. அப்படி உபசரிப்பு பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல? உங்கள்கிட்ட திணையை புடுங்கி கொடுக்கறதுக்கு தான் நாங்க ரொம்ப முக்கியமா இந்த திணையை வச்சு வச்சிருக்கோம். இப்படி இல்லைங்க, காட்டுக்குள்ள வந்தாலும் உபசரிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல? என்ன? அதை கொடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாங்க. சரி சரி சரி. எதிர்பார்த்து வந்திருப்பாரு போல. இவங்க அங்க காட்டுக்கு போறோம், அங்க காவலாளி இருப்பாரு, நம்மளுக்கு எதையாச்சும் கொடுத்துருவாரு, புடுங்கி கொடுத்துருவாரு. நீங்க என்னங்க சொன்னீங்க? திணை வச்சிருக்கீங்க, நான் வந்திருக்கிறேன், நான் வந்தோடனே புடுங்கி திணைய திணைய புடுங்கி கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதான் நானும் சொல்றேன். எனக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்படி கொடுக்கணும்னு என்ன சட்டமா? என்ன சட்டமான? என்ன கொடுக்க? அப்படி ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல, வந்தாரை வரவேற்பது உங்களுடைய குல பண்பு அப்படின்னீங்களே. அபச்சாரம் வரவேற்கவும் இல்ல. அபச்சாரம் செஞ்சாலும் ஒருவேளை இங்க விபச்சாரம் பண்ணக்கூடாது. உபச்சாரம் செய்யக்கூடாது. உபச்சாரம். ஆமாங்க. உபச்சாரம் செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. சரி சரி சரி. பல பேச வேணாம். நீங்க யாருன்னு சொல்லுங்க, சட்டுப்பட்டு பேசிக்கலாம். நீங்க யாரு? நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? யாரு யானிக்கு? நீங்க யாருன்னு? யார் யானி? நீ யார அப்பனே? சும்மா ஏன் யார் அப்பனேன்னு கேளு. வேற என்ன கேட்டேன்? நான் சேர்த்து சொல்லக்கூடாது, அந்த இடத்துல பிரிக்கணும். எதை பிரிக்கணும், எதை சேர்க்கணுன்ற ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா? நான் பிரிச்சது சேர்த்தது உங்களுக்கு தெரியுமா? என்னத்தை பிரிச்ச, என்னத்தை சேர்த்து வச்ச? நான் பயங்கரமா ஆளு. என்ன பயங்கரமா ஆளு? ஆமா, நான் பயங்கரமா பலதை பிரிச்சிருக்கேன், பலதை சேர்த்து வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. ஆரம்பத்துல இந்த இடம் வந்து என்னுடைய இடம் அப்படின்னு, ஆக இந்த இடத்துல எனக்கும் பங்கு உண்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல். வேள்வி அப்படின்னா என்ன? யாகம். யாகம். யாகம்லாம் யார் செய்வாங்க? முனிவர்கள். இவர்களே. அப்ப முனிவர்கள் எல்லாம் யாகம் செய்யக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு என்ன என்ன மைத்த புடுங்குற வேலையா? ஏய், தலையில பூச்சி உட்கார்ந்துருச்சியா? அதுதான் சும்மா இப்படிதான். இவ்வளவு நேரம் பேசையில உட்காரல, இப்பதான் உங்களுக்கு தலையில பூச்சி உட்காரு. பறக்குதா? தலையில உட்காந்துருச்சு. நீங்க சொல்லுவீங்க 2 அடி பின்னாடி வந்தாச்சு. அப்படியா? அதனால பின்னாடி வர சொன்னீங்களா? ஆமா. சரி, என் உருவத்தை பாருங்க, நான் யாரு உங்களுக்கு புரிஞ்சுவோம்.
பென்சில் மாதிரி இருக்கீங்க. பென்சில் மாதிரியே. ஆமா. உருவத்தை கேள்வி பண்ணாதயா? யாரும் கண்டுபிடிங்க. உருவத்தை பாருங்க. செட்டிநாடு சமயக்கார மாதிரி இருக்கீங்க. செட்டிநாடு சமயக்காரனா? ஆமா. டேய், அவன் இல்லையா நானு? என்னை பார்த்தா சமயக்கார மாதிரி தெரியுதா? இந்த மடியில அரிகண்டி வச்சிருக்கீங்க. மடியில அரிக்கரண்டியா? எதையா அரிக்கரண்டி? இது எது? இந்த கட்டி இருக்கீங்க. எதுவா? நாராயணா நாராயணா. இது பேர் அரிக்கரண்டி. அவர் யார் உங்களுக்கு கையாளா? கையாளா? நாராயணன் யார் தெரியுமா? என் பாட்ட மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்தாரே, பறக்கடல் வாசன். ஓ, நீங்க யாருப்ப? நான் யாரெல்லாம் கேட்க கூடாது, என் உருவத்தை பாரு, உனக்கே தெரியும். இத பாட்டு ஆரிக்கரண்டி அப்படிங்கிறீங்க. இப்படி வாங்க. என்ன இப்படி வந்துருங்க, பாக்கணும்ல. ஏய், எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க? அப்பாச்சும் எதுவும் தெரியுதான்னு பார்த்தேன். என்ன தெரியும்? ஒன்னும் தெரியல. என்ன தெரியல? என்ன தெரியல? மனுஷன் மாதிரி தெரியல. நான் மனிதனே கிடையாது. வேற யார்? மிருகமா? நான் மனிதனே கிடையாது, மிருகமும் கிடையாது. அதுக்கு மேல. அதுக்கு மேலனா சாமி அப்படின்னு இல்ல, நானும் சாமி தான். என்ன நித்யானந்த சாமி சிசி? அவரை சொல்லாதையா, இன்னைக்கு உள்ள போட்டு போயிருவாங்க. அவருக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிடுவா. பாத்துக்க, சம்மந்தி இருக்கா? சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓ, அவர் தான் தேடிட்டு இருக்காரு. அவரை தான் தேடிட்டு இருக்காரு. அப்ப என் உருவத்தை பார்த்து உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆமா. யாரும் கேக்குறீங்க? நானும் ஒரு முனிவன். அப்புறம் நானும் ஒரு முனிவன். என்ன முனிவர்? நீங்க? ஆமாங்க. முனிவர் ஆளை பாருங்களே. இந்த கம்ப வச்சோம்னா அது கூட 2 நிமிஷம் அழகா நிக்கும். இது நிக்க இடுப்புல கைய கொடுத்துரும். நான் ஒரு முனிவர். ஏய், என்ன நான் ஒரு முனிவங்கிறேன்? முனிவன் இப்படி கேள்வி கேள்வி செய்யலாமா? நான் எப்படி நம்புறது? ஆதார் அட்டையை காமிக்க. ஆதார் அட்டையா? ஆதார் அட்டை என்றால் என்ன? முனிவர் நீ அல்ல, இப்ப நான் மனிதர். எனக்குள்ள ஆதார் அட்டை இருக்கு. சரி, எனக்குள்ள லைசன்ஸ் இருக்கு. அது மாதிரி உங்களுக்குள்ள ஆதார் அட்டையை காமிங்க. எங்க ஊர்ல அதெல்லாம் கிடையாது. உங்க பூலோகத்துல தான் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப ஓட்டு ஐடியாச்சும் காமிங்க. அதெல்லாம் எங்க ஊர்ல அதெல்லாம் கிடையாதுயா. சண்டால அதை வாங்கினா எலெக்ஷன் வர போகுது. ஓட்டுக்கு 2000 3000 கொடுப்பாங்க. ஏய், எங்க ஊர்ல தேர்தலும் கிடையாது. எங்க ஊர்ல தேர்தலும் கிடையாதுயா. எலெக்ஷன்ல யாரும் நிக்க மாட்டாங்களா? யாருமே நிக்க மாட்டாங்க. தேர்தலே கிடையாது. ஆமாங்க. அங்க உள்ளவங்களாம் வேற ஆளுங்க. வேற ஆளுங்க, மனிதர்களே கிடையாது. மனிதர்களுக்கு தானே தேர்வு. ஆமாங்க, உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அடிச்சுக்க மாட்டியா? இல்ல, அடிச்சுக்கலாம் மாட்டோம். ஆமாங்க. நீங்க அடுக்கு இருந்துக்கிறீங்க, நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு. ஆமாங்க. ஆமா, நீங்க முனிவர். ஆமாங்க. இந்த கையில எல்லாம் வச்சுக்க. என்னது இதுவா? தாளமீட்டும் கருவி. அப்படின்னா சப்ததாள கட்டை. சப்பையில அடிக்கிற. ஏய், சப்ததாள கட்டை என்னுடைய பாட்டுக்கு வாசிக்க கூடியது. என் பாட்டுக்கு அடிப்பேன். சப்ததாள கட்டை. ஆமா, உங்க பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க. ஆமாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அடிப்பீங்க? ஒரு நாளைக்கு கணக்கு கிடையாது. தோன்ற படிப்பேன். தோன்றெல்லாம் அடிப்பீங்க? ஆமாங்க. வலிக்காது? எதுக்கு வலிக்க போகுது? எதுக்கு வலிக்க போகுது? இல்ல, இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. இல்ல, வலிக்காது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதுவே முணுமுணுன்னு ஆயிருமே. ஏய், என்ன முணுமுன்னு ஆகும்? நீங்க பாட்டுக்கு இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி கிடையாதுயா. இசை வரும் பொழுது இந்த கருவி வந்து மீட்டுவேன். அப்ப கை வலிக்காது. இது எந்த கடையில வாங்குறது? எந்த கடையில வாங்குறதா? இந்த கடையில எல்லாம் கிடைக்காது. இது என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்கள்கிட்ட மட்டும்? ஆமாங்க. சரி சரி சரி. நீங்க முனிவர். ஆமாங்க. முனிவரோட பேர் என்ன? முனிவருக்கு பேர் என்னவா? என்ன பேர் என்னன்னு கேட்டா என் உருவத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியல. சரி, ஒரு அடையாளம் ஒண்ணு சொல்றேன் பாரு. வெங்காயம் இருக்கு பத்தியா? அடையாளத்தை வெங்காயம் அது அந்த அடையாளம் வேறையா? அது காலையில 5 மணிக்கு தான் அது சொல்லுவாங்க. அப்ப வெங்காயம் இருக்கு பாருங்க. ஆமா, அங்க வெங்காயம் மாதிரி நான். வெங்காயம்? வெங்காயம் மாதிரி. வெங்காயம் வெங்காயம். அவர் சொல்றாரு பாருங்க, உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது, தோல்தான் வந்துகிட்டு இருக்குமா. யாரு, உங்க பங்காளியா? அப்படி கிடையாது. நான் ஏன் வெங்காயத்தை எனக்கு சம்மந்தப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? நான் ஒரு பொதுநல தொண்டன். நல்ல இடத்துக்கும் போறவன், கெட்ட இடத்துக்கும் போறவன் நான். அப்ப வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா? சைவத்திலையும் போடுவாங்க, அசைவத்திலையும் போடுவாங்க. வெங்காயத்தை கறி குழம்புலையும் பயன்படுத்துவாங்க. சாம்பார் இருக்குன்னு வைங்களே, அந்த சாம்பார்லயும் போடுவாங்க. சரி, ஒரு வெண்டைக்காய் இருக்குன்னு வைங்க, அந்த வெண்டைக்காய சைவத்துல மட்டும்தான் போட முடியும். அசைவத்துல யாரா வெண்டைக்காய் போடுவாளா? போட முடியாது. குழம்பு கொல கொலன்னு ஆயிப்போம். அதான் வெங்காயத்தை சைவத்திலையும் போடலாம், சைவத்திலையும் போடலாம். சைவத்திலையும் போடலாம். நான் வந்து பொதுநல தொண்டன், நல்ல இடத்துக்கும் போறவன், கெட்ட இடத்துக்கும் போறவன், அப்படி சொல்ல வரேங்க. நீங்க அப்படி என்ன பொதுநல தொண்டா ஒண்ணு செஞ்சு விட்டீங்க? அப்படியா? முதல்ல நீங்க சொன்னீங்க இந்த இடம் என்னோட இடம் அப்படின்னீங்களே. இடம் உங்க இடமாவே இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன வேலை பாக்குறீங்க?
இந்த இடத்துல என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க முத யாருன்னு சொல்லுங்க. ஏய், இந்த இடத்துல என்ன வேலை பாக்குறா? காவல் பாக்குறேன். காவல் பாக்குறீங்க? ஆமா. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு பணக்காரர், சரி, மிகப்பெரிய ஒரு முதலாளி, பண்ணையார் அப்படிமாங்க. பண்ணையார். அப்ப அந்த பண்ணையார் இருக்காருன்னா பண்ணையார் என்ன வச்சிருப்பாரு? 2 பொம்பளை வச்சிருப்பாரு. ஏய், அது கிடையாதுயா. பண்ணையார் என்ன தோட்டம் தோறு வய வாய்க்க வச்சிருப்பாங்கல்ல, வரையிலே சொல்லி கூட்டி வந்தாச்சோ. ஏய், அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவரே நல்ல மனுஷன் வந்து ரசிக்கிறாரு அவரு. உள்ள வந்து ரசிச்சாரு. நம்தம். ஆமாங்க. ஆமா, யாவும் இருக்கு. அப்ப அந்த பண்ணையார் வந்து ஒரு தோட்டம் ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன தோட்டம்? கத்திரிக்காய் தோட்டம் வச்சிருக்காருன்னு வைங்களே. அந்த கத்திரிக்காய் தோட்டத்தை காவல் பாக்குறதுக்கு ஆள் இல்ல. சரி. அப்ப காவல் பார்க்க ஆள் இல்லைன்னா அவர் போய் காவல் பார்க்க முடியுமா? முடியாது. அவர் தான் முதலாளியாச்சு. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளு தோட்டத்தை காவல் பார்த்தா. ஆமா, அவர் 10 பேரை வச்சு வேலைக்கு சம்பளம் கொடுத்து 10 பேர்லாம் இல்ல, ஒரே ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை காவல் பாக்குறதுக்கு ஒரு காவலாளிய வேலைக்கு போடுறாரு. அப்ப அந்த காவலாளிக்கு என்ன வேலை? அந்த தோட்டத்தை காவல் பார்க்கக்கூடியது அந்த காவலாளிக்கு வேலை. ஆமா. அப்ப அந்த காவலாளி வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் போயிட்டு கேட்கிறாரு, ஐயா இந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமான இடம் அப்படி கேட்கும் பொழுது அந்த காவலாளி என்ன சொல்லலாம்? இந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமான இடம்னு ஒரு காவலாளி கேட்டா அந்த காவலாளி என்ன சொல்லலாம்? எங்க முதலாளிக்கு சொந்தம் சொல்லலாம், பண்ணையாருக்கு சொந்தம் சொல்லலாம். என்னுடைய முதலாளியோட இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. இடம் வந்து அவருக்கு சொந்தம் கிடையாதுல்ல, என்னுடைய இடம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு காவல் பார்க்கறாரு. காவலாளி. அது மாதிரி இந்த இடத்துல நீங்க காவல் தானே கேக்குறீங்க, இடம் எப்படி உங்களுக்கு சொந்தம்? இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க, நல்ல அற்புதமா பேசுனீங்க. சரி, யாரு கத்திரிக்காய் தோட்டம் போட்டது? பண்ணையார் போட்டாரு. பண்ணையார் போட்டாரு. ஆமா. அதுல இவரு காவல் பாக்குறாரு. காவல் பாக்குறாரு. ஆமாங்க. சரி, அதுல அவர் சொன்னது தப்பு. இதுல திணை விதைச்சது யாரு? திணை விதைச்சது யாரா? ஆமா. அப்ப இடம் வந்து உங்க அப்பாவுக்கு இடம், உங்க அப்பாவுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறீங்க, அதனால உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறீங்க. ஆமா, அதானே? இப்ப இடம் உங்க இடமாவே இருக்கட்டும். சரி. என்னுடைய பெயர் நல்லா உத்து பாருங்க, ஹரிச்சந்திரா. ஏய், ஹரிச்சந்திரா இல்லையா, பாக்கி இருக்கு. அருணகிரி வாதொருக்கினில் தாக்கில் தெரியான சம்பந்தர் நோக்கிற்கு நிற்கிறவர். பேர் என்னன்னு தான் கேட்டேன். பேரதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்க. பாக்கி இருக்கு. அருணகிரி வாதொருக்கினில் தாக்கில் தெரியான சம்பந்தர் நோக்கிற்கு நிற்கிறவர் நயத்திற்கு சுந்தரனார். பேர் என்னன்னு தான் கேட்டேன். அட பேரத்தாயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நயத்தை எடுத்தியா, தண்ணி குடம் தூக்குனியாலாம் கேட்கல. அட பேரத்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேர் தானே அது? ஆமாங்க. பேர் சொல்லுங்க. நாரத முகாமினிவர் என்பார்கள். நாரத மகரிஷி. நீங்க? ஆமாங்க. சாமி, கையெடுக்கிறேன். கையெடுக்கிறீங்களா? கையெடுத்து வணங்க. கையெடுத்து வணங்குறேன்னு சொல்லணும். ஆமா. இதே வேற ஆளா இருந்தா கேட்டுட்டு இன்னைக்குதான் உயிரோட உங்களை பாக்குறேன்னு. ஆமா, அப்படிலாம் உங்களை கேட்க கூடாது. அது எல்லாத்தையும் கேட்க கூடாது. ஆமாங்க. ஆமா, நீங்க நாரதர். கண்டிப்பா. ஆமா, உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு? அப்பா பேரா? குருவன் 11 9 நாடும் நீர்ப்பறவை நாட்கள் 9 சீரிய பந்தம். ஏன் நீ பாட்டுறா? உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேரதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன? இப்ப அவர் பேரு எப்படி என்னன்னா தாசும்பா. அவரு திண்டுக்கல்ல மாடு மேய்ச்சாரு, மணப்பாறையில ஒட்டகம் மேய்ச்சாருலாம் கேட்கல. ஒட்டகம் மேய்ச்சிங்களா? இல்ல நீ தானே சொல்ற. அது மாதிரி உங்க அப்பா பேர் என்னன்னு. அப்ப இப்ப நீ என்ன கேப்பனா என்ன சொல்லணும்? இங்க வா. தண்ணி குடிக்கிறீங்களா நீங்க? தண்ணி குடிக்கிறா? தண்ணி அடிக்கிறா? தண்ணி குடிக்கிறீங்க. ஆமா. நீங்க என்ன கேட்கணும்னு நான் என்ன சொல்லணும்? உங்க அப்பா பேர் என்னன்னு நீங்க கேட்டதுக்கு நான் என்ன சொல்லணும்? உங்க அப்பா பேரை சொல்லணும். எங்க அப்பா பேரை சொல்லணும். ஆமா, கேளுங்க. உங்க அப்பா பேர் என்னன்னு? எங்க அப்பா பேரு சொல்லுங்க. எங்க அப்பா பேரு நீ தானே சொல்ல சொன்ன? சொல்லிட்டேன்ல. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு. நீ என்ன சொன்ன? உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா உங்க அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு. அதானே இங்க சொல்லிட்டு இருக்கேன். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரியா? ஆமா, 19 புராணம் நீங்க படிச்சிருக்கீங்களோ? 19 புராணம் நீங்க படிச்சிருக்கீங்க. நான் நாரதங்கிறேன். எங்க அப்பா பேரை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? எல்லாத்தையுமே படிக்கிறாருல பிரம்மதேவன், 4 தலை வச்சிருப்பாருல, அவர் தான் எங்க அப்பா. உங்க அப்பா 4 தலை வச்சிருப்பாரு. பிரம்மா. ஆமாங்க. இந்த எல்லாத்தையும் படிக்கிறது. ஆமாங்க. 4 வகை யோனி, 7 வகை தொற்றும் 80 நோனி நீ என்ன மண்டி குழந்துரும். ஏய், என்னை அடிக்கிற மாதிரி வர. இப்ப நான் என்ன சொன்னேன்? நான் ஏதாச்சும் தப்பா பேசுனேன்னா? இல்ல. இப்ப எதுக்கு நீ பார்த்து நோனி?
நாராயணா நான் அப்படி சொல்லல. 4 வகை யோனிகள். 4 வகை யோனிகள்னா என்ன? எங்க அப்பா படுத்தது சராயுஜம், மண்டஜம், சுவேதஜம், உற்பீஜம் என்று சொல்லக்கூடியது 4 வகை யோனிகள், 7 வகை தோற்றங்கள், 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கிறாரே அந்த பிரம்மதேவனுடைய பையனா. ஆமாங்க. சரி. ஆட்டை படிச்சது எங்கப்பா? மாட்டை படிச்சது என் தந்தை. கோழியை படிச்சது என் தந்தை. குஞ்சா படிச்சது கோழி குஞ்சா படிச்சது என் தந்தை. நாயை படிச்சது என் தந்தை. நாய் 10 குட்டி போடுறதுக்கு காரணமா? எங்கப்பா தான் யா நாயோட இல்ல விடல. ஒட்டகத்தை படிச்சது எங்கப்பா தான்? ஒட்டகத்தை. ஆமாங்க. அவ்வளவு உயரமா இருக்குமே, எப்படி இருந்து நிற்பாரு? என்ன உயரமா இருக்கணும்? ஆசீர்வாதம் பண்ணி. ஆசீர்வாதம். அப்படியா? உங்க தந்தை. ஆமாங்க. அதான் இவரும் உயரமாவே இருக்காரு. என்ன படைச்சது? யார்? என்ன படைச்சது? அதுவும் எங்கப்பா தான். நல்லா கேக்குதா? காது கேக்குமா? கேக்குது. என்ன படைச்சதுன்னு எங்க அப்பா தானே. உனக்கு கேக்குதா காது? அப்ப எங்க அப்பா இங்க நாடாம்பா கப்பிட்டாரோ? அது உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். அது உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். ஒண்ணு தெரியுமா? என்ன தெரியுமா? உங்க அப்பா படிச்சது எங்க பெண்ண. அப்ப எங்க தாத்தா எங்க கரகாட்டம் பார்க்க போயிட்டாரா? உங்க தாத்தாவை படிச்சது எங்க பெண்ண. அவங்க அப்ப என்ன விவசாயம் பார்க்க போயிட்டாரா? அவங்க அப்பனை படிச்சது எங்க பெண்ண தெரியுமா? எல்லாத்தையும் படிச்சது எங்க பெண்ண. ஏன் தலையிலே அடிச்சுக்கிற? என்ன பண்றது? என்ன பண்றது? கிரகம் கால கிரகம். ஆமா. இந்த நேரத்துல அழகான நிறைய சாமிகளுக்கு போன மகமாய் நாட வச்சிருக்கலாங்கிறேன். அதான் சொல்றேன். அந்த நாடகம் வச்சு நின்னது. அப்படியா? அததான் வள்ளி திருமணமா மாத்துனது. ஆமா. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரா? அட வெள்ளச்சலை கட்டிருப்பாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? நல்ல மனுஷி தானே? நல்ல மனுஷிதான். இல்ல வெள்ளச்சேலை கட்டிருக்காங்களே. அட வெள்ளச்சலை கட்டிருப்பாங்கயா எங்க அம்மா. தெரியாதா? ஓ அப்புகளா? அவங்கதான். தெரியும் தெரியும் தெரியுமா? என்ன சொல்றீங்க? முதல்ல சொல்லிருக்கலாமா? நானு நல்லா தெரியும். உங்க அம்மா நல்ல தங்கமான மனுஷி. தங்கமா? ஆமாம்மா. ரொம்ப சுக்க தங்கம் இல்ல? ஆமா ஆமாங்க. தண்ணியில தாமரையில. ஆமாங்க. தட்டுவாணி என்பார்கள். தட்டுவாணி? ஆமாங்க. தட்டுவாணிங்கிறாங்க என்னன்னே தெரியல. தட்டுவாணி அப்படிமாங்கயா எங்க அம்மாவை. ஓ ஆமா. கம்பெனி எல்லாம் என்ன இப்ப வர வர லாஸா போய்கிட்டு இருக்கா? என்ன லாஸா போய்கிட்டு இருக்கு? இந்த சரஸ்வதி வெடி கம்பெனி. வெடி கம்பெனியா? ஆமா. எந்த சரஸ்வதி வெடி கம்பெனி? எங்க அம்மா பேர்ல. அது வெடி கம்பெனி. அது வந்து சிவகாசியில இருக்கு அந்த நிறுவனம். ஆங்கிலம் பேசக்கூடாது. ஆமா. அது வந்து உங்க இது இல்லையா? அது கிடையாது. அப்ப தட்டுவாணி அப்படின்னே. தட்டு என்றால் தாமரை, வாணி என்றால் வீட்டில் கூடியவள். தாமரைகளை விட்டு இருப்பாள்ல அந்த சரஸ்வதி. கல்வி எல்லாத்துக்கும் சொல்லி தர்றாங்கல்ல, போதிக்கிறாங்கல்ல. கலைவாணியின் புதல்வன் நான். கலைவாணி மயனா? கலைவாணியின் புதல்வன். அதான் கேட்டேன். கலைவாணி மயன். கலைவாணிங்கிறேன். கலை கலை கலைவாணி. சரி சரி. ஆமாங்க. இப்ப எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கறது யாரு? எங்க அம்மா தான். உங்க அம்மா. நல்ல பேச்சு ஆற்றல் திறமைகளை ஆற்றலை அள்ளி தருவது யாரு? எங்க அம்மா தான். சரி, எல்லாம் உங்க அம்மா. ஊர்ல ஒரு சில பேர் பேச முடியாம இருக்காங்களே, அவங்க வாயில எல்லாம் உங்க அம்மா போய் நுழைய மாட்டாங்களா? வாயில போயிட்டு என்ன சொல்ற? வாயில போய் இப்படியா நுழைவா? அவங்களுக்கும் போய் இருந்தா நாவிலே குடியிருக்கக்கூடியவள். அவங்களால பேச முடியல. ஏன் அவங்களால பேச முடியல? இன்னும் ஊமையா இருக்காங்க அப்படின்னா அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அப்படி. அந்த காரணத்தினாலே அந்த ஒரு சில பேர் தண்ணியை போட்டு மாத்தாமன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? மாத்தாமன் எங்க கேக்குறாங்க? எங்க ஊர்ல எல்லாம் கேக்குறது இல்லையா? சரி, உங்களுடைய பேர் என்ன? என் பேரா? என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன். அதையாச்சும் ஒரு வீரம். வீரத்தேவன் பாருங்க, இதான் வீரத்தேவன். தந்தையார் பேர் என்ன? தந்தையார் பேர் நம்பிராஜ். தாயின் பெயர் நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆமா. இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன், சத்தம் ஒண்ணு கேட்டுச்சுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன? பொம்பளை பிள்ளைய கீத்து கொட்டாய் பக்கமா சடச்சன்னு ஒண்ணு கடிச்சுக்கிச்சு. சடச்சட சோன்ல கேட்டுச்சு எனக்கு. அதான் சோனு போய்க்கிருச்சு. சோனு போய்க்கிருச்சா? ஆளும் சோ என்ற இனிமையான சத்தம். ஆளும் பெண்ணினுடைய குரலோசை. அது தங்கச்சி காவல் பாக்குறாங்க. காவல் பாக்குறாங்களா? ஆமா. ஒரு பெண்ணுடைய குரலோசை மட்டும் கேட்கலையே, இன்னொரு பெண்ணு ஒருத்தி இருந்தாங்களே, அது இன்னொன்னு ஏன் ஆளு? ஏன் ஆளு? நம்ம சைடு. உங்களுடைய காதலியா? ஆமா. தோதுமாதா? தோதுமாதுக்கு சைடுக்கு. அப்படியா? பக்கத்துக்கு. ஆமா. கட்டிக்க போறீங்க. அங்கவை சங்கவை. இப்ப உங்கள்ட்ட ஒண்ணு ஒண்ணு கேக்குவா? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இருங்க வாரேன். இப்ப தங்கச்சி வள்ளி அப்படிங்கிறீங்களே, இப்ப தங்கச்சி வள்ளி அப்படின்னா கூட பிறந்தாங்களா இல்ல தத்தெடுத்தீங்களா? அது கூட பிறக்கல, கண்டெடுக்கப்பட்ட பெண். எப்படி கண்டெடுத்தீங்க? நானும் எங்க அப்பாவும் வேட்டைக்கு போய்கிட்டு இருந்தோம். சரி சரியா? அது முக்கியமான சொல்லக்கூடாது. என்ன? அது சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? முக்கியமான ரகசியம். சும்மா சொல்லியா?
ரகசியம். டாக்டர் சொல்லு. ஆ. சரி. ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன். பெரிய மனுஷனுக்கு அதனால சொல்றேன். ஆ. நடந்து நாங்க 2 பேரும் விறுவிறுன்னு நடந்து போய்க்கிட்டு பாருங்க. சரி. அங்க பாருங்க ஒரே குவா குவான்னு ஒரு சவுண்ட். குகா குகா என்று. ஆமா. ஆ. என்னடா இங்க அப்படின்னு ஓடி போய் பார்த்தா ம். பள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் அருகாமையில் இருந்தாங்க. ஒரு குழந்தை கிடக்கு. ஆமா. அப்புறம் என்ன பண்ணீங்க? டக்குன்னு போய் தூக்கி ஆ. எடுத்து பார்த்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியா? ஆமா. இப்ப நாங்க புலியெருமை மாதிரி 7 பேர் இருக்கு. எனக்கு அதுல சின்ன ஒரு சந்தேகங்க. ஆ. என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்க உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி எல்லாருமே காட்டுக்கு வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஆமா. போற வழியில வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துக்கு பக்கத்துல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஆ. குழந்தைய பாக்குறீங்க, எடுத்து பாக்குறீங்க, பொம்பளை பிள்ளை. ஆமா. தத்தை எடுத்து இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. வளர்த்துட்டு இருக்கோம். போனீங்கல்ல, ஆமா. குழந்தைய எடுத்து பாத்தீங்கல்ல, ஆமா. பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சீங்கல்ல, ஆமா. எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சேன்? அத பார்த்துதான். எதை பார்த்து கண்டுபிடிச்ச? ஏய், பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சல, எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்ச? தடவி பார்த்துதான். எதை தடவி பார்த்த? அதுக்கு பேர் இல்லையா? அதுக்கு பேர் இல்லையா? இருக்கு. என்ன பேர்? என்னது? என்னது? அதுக்கு பேர் என்ன? தங்கு. ஏய், இந்த நாராயணா நாராயணா, அதுக்கு பேர் என்னையா? கழுத்துங்கிற இந்த இடத்த ஆ, தடவி பார்த்தேன். கழுத்துல சங்கு இருக்கும். ஆமா. அப்படியா? அதை முடிச்சு இருந்துச்சுன்னா ஆ. மிளகா பிஞ்சு. ஆம்பளை பிள்ளை. மிளகா பிஞ்சுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? ஆம்பளை பிள்ளைக்கு அப்படி இருக்கும். ஆ, ஒண்ணுமே இல்லாம முழுக்கட்டின்னு இருந்துச்சுன்னா ஆ. பொம்பளை பிள்ளை. அப்ப தொண்டைய தடவி பாத்தீங்க, முடிச்சில்ல. ஆமா. அதனால எடுத்து வளர்க்குறீங்க பொம்பளை பிள்ளைன்னு. ஆ. அப்ப உங்க தங்கச்சி வள்ளி இருக்காங்களே, ஆ. அவங்கள நான் பிறகு சந்திக்கிறேன். ஆ. உங்களுடைய ஆளு ஆமா. கூட்டிட்டு வந்து. ஊட்டியாண்டு விடா. ஆமா. அந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னா. ஏ ஆமையா, கூட்டிட்டு வாயா. சரி, எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு தரணுமா? யார? சரி, எவ்வளவு வேணும் உனக்கு? சரி, ஒரு 500 ரூபா கொடுங்க. என்னது? ஏய் ஏய், யார்கிட்ட காசு கேட்கிற? 500 500 ரூபாய் கேட்கிறாங்க. சுதந்திரத்துனா கடையெல்லாம் கிடையாது. ஏய், சுதந்திரம்னா நேத்தே முடிஞ்சு வச்சு. என்னைய பார்த்து நீ 500 ரூபாய் கேட்கறிய? நான் எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு, என்னைய பார்த்து நீ காசு கேட்கிற? 500 ரூபாய் குறை. குறையா? சரி, ஒரு 400. வராது, ரொம்ப அதிகம். ஒரு 300. ஏய், ரொம்ப அதிகம். இன்னும் ஒரு 200. வராது. காலையில 210. ரொம்ப அதிகம் தம்பி, குறைச்சு விடு தம்பி. அதையுமா? ஆமாங்க. பாரு, குறைச்சு விடியா? ஒரு 10 ரூபா. ஏய், ரொம்ப அதிகம். நான் வேற ஊரு. ஒரு சிகரெட் வராது. ஒரு நிஜாம்பாக். வராது. ஒரு நிஜாம்பாக் வராது. சும்மா ஓசில கூட்டியாந்து அழைத்து வரேன். ஓசினா தயா சாமிக்கு கிளம்புது. ஆமா, மின்னல்.